இப்போல்லாம் காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையாக குருவிங்களுக்கு அரிசி போட்டு தண்ணியை வச்சுட்டு தாங்க கோழி வாத்துக்கே வந்து அரிசி போட போவேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கோழிக்கே வாத்துக்கெல்லாம் வந்து அரிசி போடும்போது குருவிங்களும் வந்து அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ நம்ம வீட்டு நாய்ங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து குருவிங்கெல்லாம் வந்து உட்காரது பிடிக்கவே இல்லைங்க, துரத்திட்டே இருந்தாங்க. சரி வாங்கடா நான் அவங்களுக்கு இங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு காம்பவுண்ட் செவுத்து மேலே வந்து அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி போட்டு தண்ணியும் ஊற்றி வைக்கவும் குருவிங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து பழக்கமே ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் அரிசி போடுவேன், அவங்க நினச்ச நேரம் வந்து சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அப்புறம் கூட்டமாக வந்து சாப்பிட்ருப்பாங்க. இந்த குருவி அப்புறம் மைனா குருவி எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் எப்பவுமே வாத்து கோழி இருக்கிறதுனால நாய்ங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியறது இல்லைங்க. அது இருந்ததுன்னா ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் குருவிங்க இறங்கி வரும்போது வந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. சரி ஏன் நம்ம தனியாகவே போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு. நேற்று தம்பி வந்து ஒரு வேலை பண்ணி விட்டாங்க. ரோசி வந்து எடுத்து கொஞ்சுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. ரோசிக்கும் தெரியல பாவம். அது இறங்கும்போது வந்து லைட்டாக கழுத்தில் நெகம் பட்டுருச்சு. அதனால் வந்து இன்றைக்கி போய் ஒரு ஊசியை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் தான் போய் ஊசி போட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு ஊசி, அதுக்கப்புறம் வந்து 16ஆம் தேதி ஒன்று, 20 ஒன்று, 14 ஒன்று